வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் கோதுமை மாவு வச்சு பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மற்ற அல்வா மாதிரி எல்லாம் இல்லாமல் ரொம்ப சுலபமாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். எந்த கப்பால் கோதுமை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால் மீதி எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை உருக்கிடலாம். 1/2 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்போ அல்வா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நெய் உருகுனதும் இதில் ஒரு 10-15 போல் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதே நெய்யில் நம்ம வச்சுருக்க கோதுமை மாவை வறுத்து எடுத்துடலாம். கோதுமை மாவோட பச்சை வாசனை போனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால மிதமான சூடில் கோதுமை மாவு உள்ளே சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகியாச்சு. இப்போது கோதுமை மாவோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறீங்கனாலும் அதே அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் வெள்ளை சர்க்கரை இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 1 சிட்டிகை உப்பு, 1/2 கப் கோதுமை மாவுக்கு 3 மடங்கு தண்ணி, 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். லைட்டாக சூடானதும் உடனே கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதோட அளவு ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. எந்த கப்பால் கோதுமை மாவு அளக்குறீங்களோ அதே கப்புக்கு 1 கப் சர்க்கரை, அதே கப்புக்கு 1 கப் நெய், அதுலேருந்து 3 மடங்கு தண்ணி. அவ்வளோதான். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், சட்டன் கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இது இருக்கட்டும். பேனில் எதுவுமே ஒட்டாமல் எல்லாமே சேர்ந்து வருது. இந்த மாதிரி நெய் லைட்டாக பிரிஞ்சு வந்ததும் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கடைசியாக நம்ம கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோன்னா அவ்வளோதான், சுவையான கோதுமை அல்வா தயார். டடா, நம்மளோட கோதுமை அல்வா ரொம்ப சூப்பராக சுலபமாக தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடுது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.